Hi, darling. ஐயோ என்னது இன்னைக்கு திங்கக்கிழமை திருவள்ளூர் வீரராகவ சாமிக்கு ஆமாடி, திங்கக்கிழமை திருவள்ளூர் வீரராக சுவாமிக்கு ரதம், செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாளுக்கு தேரு, புதன்கிழமை மயிலாப்பூர் கேசவ பெருமாளுக்கு கருட சேவை, வியாழக்கிழமை குன்னக்குடி முருகனுக்கு, வெள்ளிக்கிழமை மைசூர் சாமண்டேஸ்வரிக்கு, சனிக்கிழமை திருநள்ளார் சனி பகவானுக்கு. எனக்கு என்னக்கிடி? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தான். இந்த பாருமா, நான் மூளையை வச்சு 24 மணி நேரம் வேலை செய்யறேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, ஏதாவது ஒரு சேஞ்ச் டி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. 24 மணி நேரமும் வேற வேலையே இருக்காத. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உங்களுக்கு இன்னைக்கு சிவாஜி சார் ஷூட்டிங். இருக்கட்டுமே. சிவாஜி சார் ஷூட்டிங்கா? எல்லாருக்கும் முன்னாடி 6 மணிக்கு அங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஐயோ, லேட்டா போனா திட்டுவாரு, முன்னாடி போனா முறைப்பாரு. ஏண்டி முன்னாடியே சொல்ல? சார் 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 சார், நான் அப்பவே வந்துட்டேன் சார். சார், டாக்டர் பாலச்சந்தர் கம்பெனில இருந்து மிஸ்டர் நடராஜன் வர்றாரு. வரட்டும். வணக்கம் டாக்டர் சார். வாங்க நடராஜன். நல்லா இருக்கீங்களா? நல்லா டைரக்டர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நரசிம்மன் சார், 2 கூல் ட்ரிங்க்ஸ் அனுப்புங்க. சரி சார். என்ன விஷயம்? நான் கொடுத்த கதையை படிச்சு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்றீங்க? சாரி மிஸ்டர் நடராஜன், எனக்கு அந்த கதை பிடிக்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த கதை நாவலா வந்து 4 லட்சம் காப்பி வித்துருக்கு. இன்ஃபேக்ட் ராணிமுத்துல வந்த கதையிலேயே இதுக்கு தான் மக்கள் ஆதரவு எக்கச்சக்கம். சார், அந்த கதையோட பெரிய வீக்னஸே அந்த டியூல் ரோல் தான் சார். இந்த உலகத்துல ஒருத்தன் மாதிரி இன்னொருத்தன் இருப்பாங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. என்ன சார் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு பிள்ளை ஓடி இருக்கு, திருச்சூலம் ஓடி இருக்கு, கல்யாண ராமன் ஓடி இருக்கு. சார், அந்த படங்கள்லாம் டியூவல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்க. அதனால ஜனங்க நம்பினாங்க, படம் ஓடிச்சு. ஆனா நீங்க கொடுத்த கதையில அந்த டியூவல் கேரக்டர்ஸ் அண்ணன் தம்பிங்களா? இல்லையே. எந்த விதமான ரத்த சம்பந்தம் இல்லாம மெட்ராஸ்ல இருக்க ஒருத்தன் மாதிரியே கன்னியாகுமரியிலையும் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா எப்படி சார் ஜனங்க நம்புவாங்க? ஜனங்க நம்புவாங்க, நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து குதிச்சாதான் நீங்க நம்புவீங்க போல இருக்கு. என்ன மாதிரியா? சார், அப்படி ஒருத்தர் வந்து குதிச்சான்னா உங்க கவிதாலயத்துக்கு இந்த கதையை கண்டிப்பா படம் பண்றேன் சார். என்ன மாதிரி ஒருத்தர் இம்பாசிபிள் சார். ஐயோ, என்ன விட்டுருங்க. மச்சான், இப்ப நீ கத்துனியா? நான் கத்தலையே. அப்ப சரி. ஐயோ, என்ன விட்டுருங்க. நீ கத்துனியா? இல்லையே. அப்ப சரி, வா அணைச்சுக்கா. ஐயோ, என்ன விட்டுருங்க. ஐயோ, என்ன விட்டுருங்க. மச்சான், நமக்கு இதுக்கு வீண் வம்பு. அதான் என்னால முடியாது. ஏதோ காட்டுல மழை பெய்யுது, நமக்கு என்ன? எங்கேயோ வீடு பத்திக்கிட்டு எரியுது, நமக்கு என்ன? அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதான் உன்னோட பச்சை. வா மச்சான், நம்ம பிரச்சனையே நமக்கு 1000 இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம முதுகுல காயம் இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போடுற சுகம் இருக்கே, அது உனக்கு தெரியாதாச்சு. வாணி, நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போர்டு உப தலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா, என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? மச்சான், அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூஷணிக்காய் மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத. என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ, மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? யாதா நீ? அடாப்புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்னடே, உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்ட துண்டமா வெட்டி இருந்தீங்க. நான் உங்க பக்கம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா, இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா? உப தலைவா, என்ன நடந்தது? குடுங்க, நான் கழுவி தரேனுங்க. கஷ்டம். நீங்க எங்களுக்காகவும் எங்க ஊருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க.
தடவை உங்க தோட்டத்துல பழம் எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்குது. தண்ணி தரையில செருப்பு கழுவ சொல்லி என்னை ஏமாத்தினாரு. எலுமிச்சம்பழ தோட்டத்துல எலுமிச்சம்பழம் கொடுத்து எனக்கு ஆசை காட்டினாரு. கடைசியா கரும்பு காட்டுக்கு வர சொல்லி என்ன இதான் தம்பி நடந்துச்சு. ஏயா சிரிக்கிற? நினைச்சேன். என்ன நினைச்ச? விசாரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு அவங்க தங்கச்சியாவே இருக்காது. ஐயோ, ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு இருக்கிற சபல புத்திய தூண்டி விட்டுட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து பணம் முடுக்கிறதுக்குன்னே நம்ம நாட்டுல ஒரு கூட்டமே அலையுது. அப்படியா? உபத்தலைவா, வீட்டுல குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த பெட்ரோமேக்ஸ் சபலம் தான் சரியான ஆளியாடி. நாய் கட்டையா அவுக்க போற. உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் அடி வாங்காம போக மாட்டீங்க போல இருக்கு. நான் என்ன செய்யறது? என்ன அஞ்சல, ஏன் இப்படி ஓடியார? என்ன விஷயம்? என்ன பொண்ணு பார்க்க திடீர்னு வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் சித்தியும். அவங்களுக்கு என்ன பிடிச்சு போச்சு. பாக்கு வெத்தல மாத்த நல்ல நாள் குடிச்சிட்டு இருக்காங்க. மாமச்சா, நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஏன் ஓடணும்? இது நம்ம ஊரு. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, அவங்க தான் அந்த ஊரை விட்டு ஓடணும். வாணி, நான் இருக்கவா? ஏன் சம்பந்தி, உங்க கிராமம் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குதா இல்ல மேல்நாட்டுல இருக்குதா? என்ன அப்படி கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதுக்கு இல்ல, அங்க பாருங்க, இடைவெளியே இல்லாம ஒரு ஜோடி கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்கிறத. ஜோடியா? அங்க பாருங்க. அஞ்சல, இவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச மாப்பிள்ள? அஞ்சல, இவங்க தானே பாக்கு வெத்தல மாத்தணும்னு நினைச்ச சம்மந்தி? உன் இஷ்டத்துக்கு விரோதமா வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அப்பனும் சித்தி இவங்க தானே? எல்லாரும் நல்லா பாத்துங்க. இந்த குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம். இந்த குடும்பத்துல நாம சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு என்னை இந்த கிராமத்துக்கு நீதானே அழைச்சுக்கிட்டு வந்த. எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த பூசக்கட்டவளுக்காக பாக்கு வெத்தல மாத்திக்கலாம்னு நீதானே ஏற்பாடு பண்ண. எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. வீட்டுக்கு வா, உன்னை விளக்கமா தானே அடிக்கிறேன். எனக்கும் கட்டி பிடிக்க தெரியும்டா. போய் வீட்டுக்கு வா தெரியுமா? அம்மா தாயே, உன் பொண்ணோட லட்சணத்தை நாங்க கண்ணால பாத்துட்டோம். உங்க குடும்ப சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். பாருங்க, அஞ்சலைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். வெட்டி பயலுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. யாரு வெட்டி பையன்? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 4000 ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன். கையில கலப்பைய புடிச்சேன்னா இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் உழுதுருவேன். 10வது, பெரிய 10வது. அது பெரிய கலெக்டர் படிப்பா? நீ சேர்த்து வச்சிருக்கிற 4000 எத்தனை நாளைக்கு காணும்? சொந்தமா உருப்படி மண்ணு கிடையாது. இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவையே உழுதுருவானா? ஊரா விட்டு நிலத்தை நீ உழுத உன்னை உள்ள பிடிச்சு வச்சிருவான். என்னைக்கு நீ 1 ஏக்கர் நிலத்தோட வரியோ அன்னைக்கு தான் என் பொண்ணு உனக்கு, இல்ல என் பொண்ணு இந்த மண்ணுக்கு தான். மாமா, இன்னைக்கே பட்டணம் போறேன். கையில இருக்கிற 4000 ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஊர்ல 1 ஏக்கரா நிலம் வாங்குற மாதிரி பணக்காரன் நான் திரும்புறேன். அதுக்குள்ள உங்க பொண்ணை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, நொங்கு சீவர மாதிரி சீவுறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இது கவர்மெண்ட் ரோடுன்னு நினைச்சேன். உங்க ரோடா? விலைக்கு வாங்கிட்டீங்களா? ஓரமா போயா.
ஏய் சீனிவாசா, அந்த டேபிள்ல இருக்கிறது யாரு தெரியுமா? அவர் தான் டைரக்டர் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ண போறேன், நேரா ரூமுக்கு போறேன், நாராயணனை எழுப்ப போறேன், யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்ல போறேன். அவனுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவனே நேர்ல கேட்கட்டுமே. சீக்கிரம் அழுப்பி விடு. எங்க இது நம்ம ஊர் ஹோட்டல் கடை மாதிரி இல்லையே. ஆமா, இங்க பலகாரம் விலை ஜாஸ்தியா? நோ டாக், பேசக்கூடாது. காது குத்துற வேலையெல்லாம் மற்றவன் கிட்ட வச்சுங்க. நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, மறுபடியும் சர்வசுந்தரவா? ஆமா, டைரக்டர் பாலச்சந்திரன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? வாங்கல? நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே. நோ டாக். நான் கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். ஆமா, ஹோட்டல்ல ஹீரோ தேட வந்தீங்களா? நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நானே ஹீரோ ஆக்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன். நம் சரி. நானும் அமலாவை லவ் பண்றேன். நதியாவும் என்ன லவ் பண்ணுது. கதை அப்படித்தான் இருக்கும். அந்த ராதா ஆம்பிகா எல்லாம் வேணாம். அவங்கள எனக்கு பிடிக்கும். ஆனா என்னை விட ஹைட் அதிகம். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தானே. நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு டிஸ்கோ சாங் செட்டப் பண்ண சொல்லுங்க. அல்லே அச்சே அல்லே அச்சே எப்படி அல்லே அச்சே அல்லே அச்சே நோ. ஏன் சார், நான் இவ்வளவு சாப்பிட்டேனே, நீங்க எந்த காசு வாங்கலையே? நோ டாக். நேரா ப்ரொடியூசர் அனுப்புறீங்க, எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன், அப்படியே பே பண்ணிடுறேன். ஆமா, கார் எங்க? ரஞ்சனி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ரஞ்சினியா? அந்த நிலாவத்தான கையில பிடிச்சனா கையில பிடிச்ச. வெரி குட் ஆபீஸ். நீங்க ஒண்ணு செய்றீங்க. என்னங்க? நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க. அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபுல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. வெரி குட். ஒத்துமே ஸ்டூடியோ டாடா. அந்த நிலவத்தான சாமி 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 சாமி, எங்களை வாழ வச்ச தெய்வம் எங்க குடிசை பக்கமே வந்துடுச்சா சாமி? என்னம்மா சொல்ற? நான் உங்களை வாழ வச்சு சாமி, உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணியமுங்க சாமி. வாங்க சாமி, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி போங்க, வரேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. உட்காருங்க சாமி, உட்காருங்க சாமி. என் புருஷன் 24 மணி நேரமும் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் எனக்கு அடி உத குத்துதான். குழந்தைங்க சதா அழுதுகிட்டே இருக்கும். சாமி, நீங்க குடிய பத்தியும் அதனால அவர் கெடுதலை பத்தியும் ஒரு சினிமா படம் எடுத்தீங்களே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாராய புட்டியெல்லாம் உடைச்சதுதான் சாமி. இன்ன வரைக்கும் சாராய புட்டிய கையால தொடரதே இல்ல சாமி. சாமி, எங்க குடும்பத்தை வாழ வச்சு தெய்வம் நீங்க சாமி. உங்க படத்தை நாங்க எங்க மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க சாமி. பாருங்க சாமி, பாருங்க. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என் புருஷன் உங்க வீட்டுக்கு கடுதாசி எழுதி போட்டாரு. நீங்க தான் சாமி இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க. சாமி, என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு.
சாமி ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோறாக்கி போடுவேனுங்க. சாமி கொஞ்சம் இருந்துட்டு போங்க சாமி. அஞ்சலே, நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, பட்டணத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஒருத்தன் மாதிரியே நான் இருக்கும் போல் இருக்கு. அதனால போற இடத்துலலாம் எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது. ஐயோ மண்ணுங்க, என்ன சாமி இது? ஏன் தெரியுமா? இருங்க, என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள 1 பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார்? என்ன சார்? நடந்து போறீங்களா சார்? கால் இருக்கு, நடந்து போற. சினிமா எடுக்கிற மாதிரி தமாஷா பேசுறீங்க சார். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ். லுங்கியோடயா சார்? அது மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க, அதனாலதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நல்லா இருங்க, பரம ரசிகர் போல் இருக்கு. இல்லன்னா உங்க மர்மலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சேது, ஃபுல்லா லைட் பண்ணீங்க. சார் காஃபி? வேண்டாமா. அங்கேருந்து ஆலெக்ஸ் வந்து ஹீரோனை மீட் பண்றான். அப்புறம் ட்ராலி பிரச்சனை சார். ஆமாப்பா, இங்க வந்து உட்கார்றா. ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ணீங்க. ஒரு 45 நிமிஷம் ஆகுமா? 1 மணி நேரம். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம். நரசிம்மன் சார், டயலாக் சொல்லி கொடுங்க. ஒழுங்கா பேச சொல்லுங்க தமிழ. தமிழ் வராது சார் உங்களுக்கு. மார்க்கெட் இருக்குல்ல, இப்படிதான் பத்திரிக்காரன் மதிக்காத போவாரு. தம்பி, வாப்பா. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி வை. ஏன் இப்படி பயந்து நடுக்கிறீங்க? சமுதாயத்துல மூல முடுக்கல நடக்கிற ஊழல்களை சந்தி சிரிக்க வச்சு பல பெரிய மனுஷங்களோட முகத்திரையை கிழிக்கிற டைரக்டர் எனக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு. அப்படிப்பட்ட டைரக்டர் சக்கரவர்த்திக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குன்னு பொதுமக்களுக்கோ இல்ல பத்திரிகைக்காரங்களுக்கோ தெரிஞ்சது தமிழ்நாடு பூரா சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்டே க்ளோஸ். பாப்பா இருக்கா இல்லையா? உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கா. என்ன டைகர், என்ன ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வழக்கம் போல கேமராவோட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன். கத்தாத, சீக்கிரம் போ.
இன்றைய ராசி பலன். அதிர்ஷ்டகரமான நாள். ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். ஏய், பின் வழியாவா? குட் மார்னிங் சார். ஏச், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சேப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா, அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடை. நான் தான் காட்டாங்குளத்தூர் காத்தாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா? இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வச்சு. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300ன்னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி, உன்னை பதிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லை, 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது, அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? கரெக்ட், நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். எங்க கிளம்பிட்ட? பேசுறதுக்கு நேரம் இல்ல, பேங்க்குக்கு போயாகணும். உங்களை யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களா? என்ன? உங்களை யாரும் பதுக்கி வைக்கலையா? என்னடி வளர்ற? ஆமாங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே லைன்ல நாளைக்கு காலையில 30,000 ரூபாய் கேட்டு உங்களை யாரோ கொலை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போன் வந்துச்சுங்க. நான் ஒரு பாப்புலர் டைரக்டர். என் நம்பரை டெலிபோன் டைரக்டரியில பார்த்துட்டு எத்தனையோ இடியட்ஸ் ஃபோன் பண்ணுமா. இதெல்லாம் நம்பிட்டு அழறதா? கம் ஆன் silly girl. இன்னைக்கு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா? நல்ல புடவையா கட்டிக்கணும். எம்ஜிஆர்லாம் வராங்க. நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா?
என்ன என்ன வேண்டான்னு சொன்னேன்? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னையான காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? இங்க 2 பேர் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க, பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேற்று ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாதே எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. என்னடா சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே, இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே, அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா, என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன், எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன், மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவேன் போன வருஷம் சொன்னேன். இந்த வருஷம் உன் பிறந்த நாளும் வந்துருச்சு. என்னால உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தர முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு அஞ்சல. யாரு? யாரது? டேய் கஸ்மாலம், நான் தான் அவன் மனசாட்சி. நீ நினைச்சா உனக்கு ஒரு பட்டுப்புடவை கிடைக்காத. யாருக்குடா காது குத்துற? எப்படா எப்படி கிடைக்கும்? பச்சையப்பா, நீ பச்சையப்பனா போனாதான்டா கிடைக்காது. டைரக்டர் சக்கரவர்த்தியா போனா கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ, அது தப்பு இல்ல. அப்படின்னா டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடிச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடைச்சு வச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்கடா. அதுக்கு ஆண்டவனா கொடுக்கிற பரிசு தாண்டா இந்த பட்டுப்புடவை. போய் வாங்கிக்க. அப்போ ஊருக்குள்ள போய் நான் தான் டைரக்டர் சக்கரவர்த்தின்னு சொன்னா நம்புவாங்கங்கிற. மறுபடியும் அடிக்க மாட்டானுங்களே. நீ டைரக்டர் சக்கரவர்த்தியா போய் பாருடா. அப்பதான் உனக்கு கிடைக்கிற மரியாதையே உனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரி, நான் எப்படி டைரக்டர் சக்கரவர்த்தியா மாறுறது? லாண்டரியில கிடைக்காது. வெள்ளை பேண்ட் வெள்ளை ஜிப்பா. அப்பப்போ நகத்தை கட்சிக்க புடவை கடைக்கு போய் நெல்லு, மத்தது கடைக்காரன் பாத்துக்கலாம். வாங்க சார், வாங்க. வணக்கம். நான் உங்க பரம ரசிகன். உங்க படங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். இது நம்ம கடை தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலிக்கு ஒரு புடவை. அஞ்சலி யார், வேலைக்காரியா? என் பொண்டாட்டியோட பேரு. உங்க பொண்டாட்டி பேரை நான் பேப்பர்ல உமான்லங்க படிச்சிருக்கேன். அப்பா அம்மா வச்ச பேர் உமா, நான் செல்லமா கூப்பிடுறது அஞ்சலை. அப்போ உங்க பேர்ல ஒண்ணும் மாத்தம் இல்லையே? என் பேர்ல ஒண்ணும் மாத்தம் கிடையாது. அது பச்சையப்பன் தான். பச்சையப்பனா? அது வச்ச பேர் பச்சையப்ப, வச்சுக்கிட்ட பேர் சக்கரவர்த்தி. இப்ப என்ன சார் படம் எடுக்கிறீங்க? கடலிலே அலை. கடலிலே அலையா? நான் நதியில சிலையில பேப்பர்ல படிச்சேன். வச்ச பேர் கடலிலே அலை,
வச்சுக்கிட்ட பேர் நதியிலே சிலை. சேலையை பாப்போமா? டைரக்டர் சக்கரவர்த்தி நம்ம கடைக்கு வந்திருக்காரு. நீ போய் ஒரு போட்டோகிராஃபர் பிடிச்சா. சரி சார். அவரை கேமராவோட வர சொல்லு. சார், ஒரு 40-45 ரூபால சாயம் போகாத புடவைய காட்டுங்க சார். என்ன சார் விளையாடுறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள், உங்க மனைவிக்கு புடவை எடுக்க வந்திருக்கீங்க. 40-45 ரூபாய்க்கா புடவை எடுக்கிறது? எனக்கு திருமண நாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலைல பேப்பர்ல படிச்சேனே. ஓஹோ, இந்தப்பா ஒரு 1500-2000 புடவை எடுத்து போடு. சார், ஷூட்டிங் வந்த அவசரத்துல என் பெருச வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். உங்களை யார் சார் பணம் கேட்டாங்க? நீங்க புடவை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பில்ல பின்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். புடவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பில்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் புடவை எல்லாம் வேண்டாம் சார். 2000 ரூபாய் 3000 ரூபாய் புடவை எடுத்து காட்டுங்க. பில்ல வீட்டுக்கு தானே அனுப்புறீங்க? ஆமாங்க. காட்டுங்க சார். பெரிய சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. எங்க முதலாளிய வச்சு பல ஆங்கிள் படம் எடு. உன் தொழில் திறமை காட்டு. பட்டுப்புடவை 3469 ரூபாய், பட்டு ரவிக்க 640 ரூபாய், காட்டின் உள்பாவாடை 86 ரூபாய், ரவிக்கைக்கு உள்ள போடுற வெள்ளை ரவிக்க 48 ரூபாய், ஆக மொத்தம் 4243 ரூபாய். இந்தாங்க பில்லு. தம்பி, இதுல அவரு எனக்காக வாங்கியிருக்க மாட்டாருப்பா. ஏதாவது சினிமா படத்துக்கு ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எந்த டைரக்டர் சினிமா நடிகைக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாரு? அதுக்குன்னு காஸ்டியூமர்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு எங்க திருமண நாள், என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். ஆனா துட்டு எடுத்துட்டு வரலான்னு சொன்னாரு. அதனால என்ன, நீங்க துணியை எடுத்துட்டு போங்க, பில்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு எங்க முதலாளி சொன்னாரு. அவர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் பில்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா கடை விட்டு புறப்பட்டு 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலீங்களா? கொஞ்சம் இருப்பா. குட் மார்னிங் சார். அம்மா பணம் கொடுத்தாங்க சார். நல்லவா சார்? வரேன் சார். அஸ்வே, என்னாச்சு உனக்கு? பார்சல் எங்குங்க? எந்த பார்சல்? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். எனக்காக கடைக்கு நீங்களே போய் பிரா வாங்கணுமா? என்னடி வளர்ற? இப்படிதான் செய்யறத செய்வீங்க, அப்புறமா சல்லு சல்லுன்னு விழுவீங்க. புடவை என்ன கலருங்க? புடவை கலர் என்னடி சொல்ற? வெட்டிங் ஆனிவர்சரிக்காக புடவை வாங்குற விஷயம் எனக்கு தெரியும். புடவையும் பிளவுஸும் மேட்சிங்கா இருக்கா? இந்த பாருமா, என் ஹீரோயின் அவங்க கூட ஓடிட்டா. நானும் ப்ரொடியூசர் என்ன செய்யறதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டி இருக்கு ஞாபகமே இல்ல. வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நீங்க வாங்காமதான் அந்த கடைக்கார பையன் வந்து 4500 ரூபாய் வாங்கிட்டு போனா? 4500 ரூபாய்? என்ன பையன்? அந்த பையங்க என்ன பையன்? சின்ன பையங்க. அஷோ, கரெக்ட். வாங்க சார், வாங்க வாங்க. அம்மா வாங்க. இவங்க தான் அஞ்சலையா சார்? அஞ்சலையா? நீங்க செல்லமா கூப்பிடுற பேருன்னு சொன்னீங்களே. நான்சென்ஸ். நீங்க தான் இந்த கடைக்கு முதலாளியா? என்ன திடீர்னு சந்தேகம்? உங்க கடைக்கு வந்து நான் புடவை வாங்கினதா வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க பையன் வேற வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா. எப்ப சார் உங்க கடைக்கு வந்த? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் வந்தீங்களே. What the hell? நான் உங்க கடைக்கு வரல, புடவை வாங்கல, பில் அனுப்ப சொல்லல. என்ன அஞ்சலை ஓகேயா? உமா ஓகேயா? பில்ல ரீஃபண்ட் பண்ணுங்க. பணத்தை திருப்பி கொடுங்க சார். நீங்க எங்க கடைக்கு வரலன்னு சொல்றீங்களா? அப்ப காலையில வந்தது யாரு? உங்க டூயல் ரோலா? இது என்ன சினிமா கிளைமேக்ஸா? யார் சார் இவன்? நீங்க இங்க வரலனா உங்க போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்தது?
ஏன் சார், நீங்க சின்ன வீட்டுக்கு புடவை வாங்கறதா சொல்லி இருந்தா நான் பெரிய வீட்டுல பில்ல கொடுத்துருக்க மாட்டேன். நீங்க பெரிய வீடு தானே? இங்க பாருமா. உமா உமா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் நேரடியா சின்ன வீடு பெரிய வீடுன்னு கேக்குறியே? சினிமா டைரக்டர் தானே முதலாளி. சின்ன வீடு, பெரிய வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு, குடிசை வீடு, கிட்டத்தட்ட ஒரு காலனிய செட்டப்ல இருக்கும். அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். இன்னுமா? அதாவது 5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, அது எப்படின்னா இந்த பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ளை இங்க வாங்க. எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்த குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்ச மாதிரி தான் தோணுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அதனாலதான் நடிப்பு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க என்ன செய்றீங்க, அந்த செவத்த குட்டிக்கு பதிலா நான் இருக்கிறேன், என்ன கட்டி பிடிச்சு நடிப்பு சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுன்னா எப்படி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க, நான் அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கிறேன். சரி, ஓகே, பேக் அப் போற. அப்படி தம்பி, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு. ஆமா, நான் இங்க இருக்கேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையே, ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். கிராமத்துல குழாயில டியூப சுருக்கி நானே எவ்வளவோ தடவை எருமை மாட்டை குளிப்பாட்டிருக்கேன். கிராமத்துல எருமாடு, பட்டணத்துல காரு. இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் 1/2 மணி நேரம் போறேன் நீங்களே, அந்த இடத்துக்கு நானும் வரேன். நான் எங்கேயும் போல. மாமா, நான் பாத்ரூம் போகணும். நானும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை, நமக்குள்ள என்ன இருக்கும்? தைரியமா உள்ள போங்க, நான் காவலுக்கு இருக்கிறேன். சங்கோச்சப்படாம போங்க. அந்த பக்கம் வெளியில போக வழி இல்லையே? இல்ல. அப்ப சரி. மச்சான், நீ ஆசையோட வாங்கி அனுப்புன பட்டுப்புடவை கிடைச்சது. அது நான் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல தெரு தெருவா போய் என் மச்சான் வாங்கி கொடுத்த புடவை எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? அண்ணா, நீ அந்த புடவை வாங்கினது தவறான வழின்னு என் மனசாட்சி என்ன உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால உடனடியே அந்த டைரக்டர் சந்திச்சு பேசி நடந்ததையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு புடவை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. இல்லைனா இந்த அஞ்சலை உனக்கு சொந்தம் இல்ல. ஐயோ, என்ன ஆச்சரியம்! உங்களுக்கு தான் நான் டெலிபோன் பண்ண வந்தேன், நீங்களே இங்க இருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டு பக்கம் வரல. யாராவது உங்களை பார்த்துட்டாங்களா? என்னைக்குதான் உங்க பையன் உங்களை விட்டு போதோ. பாவம் பாப்பா, 3 நாளா நீங்க வீட்டுக்கு வரலையா? ரொம்ப அடிச்சு போட்டா தெரியுமா? இத பாருங்க, இனிமே உங்களால வர முடியல, ஏதாவது இடம் சொல்லுனா ஒரு இங்கிலாந்து லெட்டர், நம்பர் 7 பாலகிருஷ்ணா தெரு, வேதநாயக நகர். இந்த மாதிரி பாப்பா, இந்த மாதிரி காரணத்துக்கு என்னால வர முடியல, அவ்வளவுதானே. என்னதான் பாப்பா சின்ன வீடா இருந்தாலும் அவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? 651401 அப்படின்னு அவனால உங்களுக்கு போன் பண்ண முடியுமா? 614001. அதானே? முடியாது. ஆமா, நீங்க யாருக்கு டெலிபோன் பண்ண பூத்துக்கு வந்தீங்க? டைரக்டர் சக்கரவர்த்திக்கு. என்ன வளர்றீங்க, நீங்க தானே டைரக்டர் சக்கரவர்த்தி. உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க. மறுபடியும் வளரல, எனக்கு எது போனு இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏத்தாப்புல தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து மறையணுங்கிறதுக்காக இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். யாராவது பாத்துட்டு போறாங்க, நீங்க கிளம்புங்க. நீங்க வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரேன். ஓகே, பாய். பை. என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார்.
உங்க மர்மலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? அஞ்சல, உன் லெட்டருக்கு மதிப்பு கொடுத்து டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம் தான் இந்த டெலிபோன் பூத்துக்கே வந்த. ஆனா அதை விட பெரிய பொறுப்பு இப்ப எனக்கு மாட்டிச்சு. ஒரு நல்லவனை திருத்த போறேன், அவனை அவன் மனைவி கிட்ட ஒப்படைக்க போறேன், ஒரு சின்ன வீட்டை துரத்த போறேன். என்ன மன்னிச்சிருமா? சக்கரவர்த்தியா, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? யாரா பேசுறது? நமக்கு பேர் கிடையாதுமா, அட்ரஸ் தரேன், குறிச்சுக்க. நம்பர் 7 பாலகிருஷ்ணா தெரு, வேதநாயகன் நகர். வீட்டுல இருக்கிற குத்து விளக்குக்கு துரோகம் பண்ணிட்டு பெட்ரோமேக்ஸ் விளக்குக்கு பின்னாடி போறியே, இது நியாயமா கண்ணு? நீ அனுமான், உன் சக்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த நாட்டுல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன, கௌரவம் என்ன? உனக்கு சின்ன வீடு தேவையா? உன்னை இப்ப தாய்க்குளம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடுது. ஆனா இந்த சின்ன வீடு விஷயம் வெளியே தெரிஞ்சது கண்ணா, கண்ட கண்ட ஊர்ல கண்ட கண்ட கிராமத்துல தாய்க்குளம் காரி தூப்போம். ஓய், உன்னை நீயா திருந்தணும், இல்ல நான் உன்னை திருந்த வைப்பேன். யார் சார் நீங்க? டைரக்டருக்கு டைரக்டர், இயக்குனருக்கு இயக்குனர், கோவலனுக்கு காவலன். என்ன சார், இங்க உட்காரு. என்னங்க மணி 11 ஆச்சு, இன்னும் முதல் சாட்டே எடுக்கலையா? சார், டைரக்டர் ஏதோ மூட்ல இருக்கார் போல இருக்கு. அவர் என்ன சீன் எடுக்க போறாருன்னே தெரியல சார். என்னையா, என் பணத்துல கால் சீட்டு போட்டு அத்தனை நடிகர் நடிகைகளையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு டெக்னீசியனுக்கெல்லாம் சம்பளம், பேட்டா, கன்வென்சி எல்லாம் கொடுத்து அவனவனை கிழக்க பார்த்து உட்கார வச்சுட்டு இவரு தெக்க பார்த்து கதை யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார், எங்க டைரக்டர் 100 நாள் படம் பரிசியா 3 கொடுத்தவர். அவர் நிக்க சொன்னா நிக்கணும், உட்கார சொன்னா உட்காரணும். இந்த லட்சணத்துல படம் எடுத்தாருன்னா 100 நாள் இல்ல 175 நாள் ஓடினாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாதியா. அடி ஆத்தி, நான் திருப்பத்தூர்ல இருந்து கிளம்பின நேரமே சரியில்லை. ஆரஞ்சு ஜூஸ். ஏய், தூக்க மாத்திரை கேட்டுனீங்க. என்னமாமா, ஷூட்டிங்லாம் ஜாலியா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு ஆரஞ்சு ஜூஸ்? ஜாலியா இருக்கு. இன்னொன்னு சாப்பிடுங்க. உங்களுக்கு கழுத கேட்டா கொடுக்கறாங்க. கழுதையே கொடுப்பாரா? நீயும் அக்காவை தான் எங்கேயோ போய் ஏதோ உளறி கரெக்ட் அட்ரஸோட போன் பண்ற ஒருத்தன். இந்த பாருங்க, முன்ன மாதிரி என்னால அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர முடியாது. என் மாமனார் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு, பக்கத்துல இருந்து கழுத்தா இருக்கிறார். அடையாறுல 3 கிரவுண்ட் சீப்பா வந்திருக்கு. 15 லட்சம் ரூபாய்னு சொன்னேன், பதிலே சொல்லியே. அதெல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல, நான் வரேன். ஏப்பா அவரை போட்டு பணம் பணம்னு புடிங்க எடுக்கிற? நீ பேசாம இருடி, எனக்கு எல்லாம் தெரியும். இப்பவே ஜாக்கிரதையா இருந்ததா பின்னால நம்ம சௌரியமா இருக்க முடியும். புளியூர் சரோஜா நடன நாட்டிய கேந்திரம் இன்று மாலை 6:45 மணிக்கு சினிமா புகழ் செல்வி சாரி, செல்வி டிஸ்கோ சாந்தி ஓஹோ பங்கு பெறும் மாபெரும் போட்டி நடனம். தலைமை டைரக்டர் சக்கரவர்த்தி. நம்ம டைரக்டர் சக்கரவர்த்தியா? டைரக்டர் சக்கரவர்த்தியோட சம்சாரமும் ப்ரோக்ராம் வர்றாங்க போல இருக்கு. அவங்க நான் பார்த்ததே இல்ல. நீ பாத்திருக்கா? நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன்.
பொண்டாட்டியை ஏமாத்த இப்படி 1-2 டான்ஸ் டிராமான்னு கூட்டிட்டு போயிட வேண்டியது. அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து சின்ன வீட்டுல ஜாலியா இருக்க வேண்டியது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்களை விட மாட்டேன் சார். மணி சார், வாங்க சார். என்ன சார் சாயங்காலம் தான் ப்ரோக்ராம், நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க? இல்ல, சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருக்க போறோமே, சீட் எல்லாம் வசதியா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்கும் சார். பாக்கணும் சார், வாங்க சார். பாக்கணும்னா வாங்க சார். அட வாங்க சார். சரி சார், வாங்க சார் வாங்க. தியேட்டர் சின்னதா இருந்தாலும் அம்சமா இருக்கு. என்ன சார் முதல் முறையா வர்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா, முதல் முறையா தான் வரேன். இல்ல சார், நீங்க பல முறை வந்திருக்கீங்க, பல நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கிருக்கீங்களா? ஓ ஆமா ஆமா. ஆமா, என்ன எந்த வரிசையில உட்கார வைக்க போறீங்க? எந்த வரிசையிலையா? உங்களுக்கு முதல் வரிசை தான் சார். ஓஹோ, அவ்வளவு முன்னேறிட்டேனா? ஆமா, எனக்கு எந்த சீட்டு கொடுக்க போறீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு போதான் சார், மத்தவங்களுக்கு. ஓஹோ அப்படிங்களா? நான் 2 டிக்கெட் தானே கேட்டிருந்தேன். 3 சார். உங்களுக்கு ஒண்ணு, உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணு, உங்க மாமனாருக்கு ஒண்ணு. ஓ ஆமா ஆமா. இது வசதியா இருக்கு. இது எனக்கு, இது என் பொண்டாட்டிக்கு, இது என் மாமனாருக்கு. சார் இன்னும் 2 டிக்கெட் வேணும் சார். தர்றேன் சார். இது என் தங்கச்சி பாப்பாவுக்கு, இது பாப்பாவோட அக்காவுக்கு. என்ன சார், தங்கச்சி பாப்பாவோட அக்கா உங்க அக்கா தானே சார்? அது ஒரு மாதிரி தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது டைரக்டருக்கு, அதாவது உங்களுக்கு. ஆமா. இது டைரக்டரோட பொண்டாட்டி, அதாவது உங்க ஒய்ஃபுக்கு. ஆமா. இது டைரக்டரோட தங்கச்சி பாப்பாவுக்கு, உங்க தங்கச்சிக்கு. ஆமா. சார் இந்த 2 சீட்டுக்கான டிக்கெட்டை என் கையில கொடுத்துருங்க சார். அவங்க வரட்டும் சார், நான் உட்கார வைக்கிறேன். இல்ல சார், என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உட்கார வைக்கிறேன் சார். இல்ல சார், என்கிட்ட கொடுங்க. நான் என்ன சார், உங்க உங்களுக்கு தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி சார், நான் உட்கார வைக்கிறேன் நீங்க சார். தங்கச்சியை வச்சீங்க, என்கிட்ட டிக்கெட்டை கொடுங்க. நான் உட்கார வைக்கிறேன் சார். யோ வாயனா, நான் உட்கார வைக்கிறேன் சார். யோ குடுக்க சொல்லியானா? சரி சார். A 6 and 7 டைரக்டர் காம்ப்ளிமெண்டரி நோட் பண்ணுங்க. வரட்டுமா? வரேன்டா. என்ன சார் இந்த அடி அடிக்கிறாரு? இவரெல்லாம் எப்படி சில்வர் ஜூப்ளி படமா டைரக்ட் பண்றாரு? சுத்த பைத்தியக்காரனா இருப்பார் போல இருக்கு. ஏய் பசங்களா, இதே தெருவுல 7ஆம் நம்பர் வீட்டுல பாப்பான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்து அவங்களையும் அவங்க அக்காவையும் சாயந்தரம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லணும். யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டா டைரக்டர் சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன் அவரே கொடுக்கணும் அக்கா கேட்டா? வந்தாரு, வர வழியில தெரிஞ்சவங்க வந்தாங்க, அதனால போயிட்டாரு, அதனால என்ன வந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லணும். என்ன சாக்லேட் 7ஆம் நம்பர் வீடு, மறந்துடாத. பாப்பா வீடு தானே? பலானப்பட்ட வீடு தானே? போங்கடான. டைரக்டா நீ க்ளோஸ். வாங்க சார் வாங்க. அம்மா வாங்கம்மா. உட்காருங்க சார். வாங்கம்மா வாங்க ஐயா, உட்காருங்க. இந்த பெஞ்சில் உட்காருங்க. இங்கெல்லாம் உட்கார வேண்டாம். இவருக்கு பொம்பளைங்களே இல்லாத இடத்துல ஒரு முக்காரிய போடுங்கப்பா. இப்படி உட்காருங்க. போயா பொம்பளைக்கெல்லாம் டிக்கெட் வித்துருக்குற. இப்படி உட்காருங்க. அம்மா நீங்க வாங்க, இப்படி உட்காருங்க. சார் நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டேன்னா? இன்று நமது பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடிக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே, டிஸ்கோ சாந்தி அவர்களே,
மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம். கண்ணகி மாதவி இருவருமே கோவலனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டார். பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டார். பொம்மி வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலியூர் சரோஜா கொடுக்க போகும் விடைதான் நீங்கள் காண போகும் சொர்க்கலோகத்திலும் சக்கலத்தி சண்டை. சக்கரவர்த்தி அல்லோ அல்லோ சுகமா. இந்த பக்கம் குத்து விளக்கு, அந்த பக்கம் பெட்ரோமேக்ஸ். டான்ஸ் நல்லா இருந்துச்சா? பக்தன் தப்பு பண்ணினா தெய்வம் தண்டிக்கும், தெய்வம் தப்பு பண்ணினா பக்தன் கண்டிக்கணும். நான் உன்னை தண்டிக்கலப்பா, கண்டிக்கிறேன், அவ்வளவுதான் கண்ணு. யார் சார் நீங்க? டைரக்டருக்கு டைரக்டர், இயக்குனருக்கு இயக்குனர், கோவலனுக்கு காவலன். பஞ்சலிங்கசாமி பட்டணத்துக்கு போய் 1 ஏக்கரா நிலம் வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன என் மச்சான் நிறைய தில்லுமுள்ளு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பொய் பொரட்டு பித்தலாட்டம் தான் சாமி. ஆனா என் மச்சான் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அது திருத்ததா நான் பட்டணத்துக்கு போறேன். அப்பா சித்திக்கிட்ட கூட சொல்லாம போறேன். பட்டணத்துல நீதான் சாமி எனக்கு துணையா இருக்கணும். வர நீ சாக்கிரதையா இரு. சத்தியமாஞ்சல, நீ நினைக்கிற மாதிரி நான் போய் பித்தலாட்டெல்லாம் பண்ணல. அப்படி பண்றதா இருந்தா ஊருக்குள்ள ஏதாவது பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி ஊர் எல்லையில வந்து யாரு கண்ணிலையும் படாம தங்கியிருக்க மாட்டேன். ஆனாலும் இந்த டைரக்டரை திருத்தணும் இல்லையா? யோ, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆளை பார்த்தா அடையாளமே தெரியல, சீமத்தர மாதிரி ஆயிட்டா. இது லாண்டில வாடகை எடுத்த துணி, வாடகை காசு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. யோ, எதுக்கு நீ பட்டணத்துக்கு வந்த? கை நிறைய காசு சம்பாரிச்சு என் கழுத்துல தாலி கட்ட தானே? அஞ்சல, ஏதோ காற்றுல மழை பெய்யுது நமக்கு என்ன, எங்கேயோ வீடு பத்திக்கிட்டு எரியுது நமக்கு என்ன அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதுதானே உன் பச்சையப்ப. சரியா, அவ்வளவுதானே. இனிமே இந்த அஞ்சலை மறந்துடு. டேய் பச்சையப்பா, வாழ்க்கையில உனக்கு அஞ்சலையை விட வேற யாருடா முக்கியம்? போய் அந்த டைரக்டர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. போ, போடா போடாங்க. யோ மனசாட்சி, நான் டைரக்டரை தொந்தரவு பண்றதை விட நீ என்ன அதிகமாவே தொந்தரவு பண்ற. சரி, நீ சொன்னபடியே நான் செய்யறேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் தில்லுமுள்ளு பண்ண போறியா? போயா போ. இந்த அஞ்சலிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு கட்டுறேன். கிருஷ்ணு சார், இது நீங்க சாக போற சீன். அம்மா, இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துருங்க. 20 வருஷமா நீங்க 2 பேரும் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த பூ எடுத்துருங்க. இந்த பிரிவை உங்களால தாங்க முடியல. அம்மா, பூ எடுத்துருங்க. சார், உங்களால தனியா சாக முடியல சார். இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸா வந்து ஒருத்தர் பார்த்து கதறி அழுதுறீங்க சார். ஏன் சார், நாங்க 2 பேரும் அழுது நடிச்சா எடுபடுமா? நீங்க 2 பேரும் நாடக நடிகர்கள் தானே, உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்களேன். கிருஷ்ண சார். புரியுது சார். அம்மா, அந்த பூவை எடுத்துருங்கம்மா. எடுத்துறேன் சார், கேட்கல. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு ஒரு 1 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். எங்க போறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், வந்து சொல்றேன். அம்மா, நீங்க தான் மனோரமாவா? ஆமா. அந்த 4200 ரூபாய் பட்டுப்படவை. என்னது? 4200 ரூபாய்மா பட்டுப்படவை. என்ன? ஆமா, போங்க. இவங்க இல்லையா? யார் இவரு? வாங்க சார், ஹோட்டல் மாரிஸுக்கு போலாம். சார், அம்மா, நான் சொன்னதை நீங்க 2 பேரும் பார்த்து ஒரு செட்டப் பண்ணீங்க. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சேது, ஒரு 45 மினிட்ஸ்ல வந்துடுறேன். லைட்டிங் கொஞ்சம் எழுதுக்க. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காஃபி கொண்டா.
டேய் பச்சேப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டைரக்டர் சக்கரவர்த்தியை நம்பி இருக்கிறவங்க. நீ இவங்க மத்தியில உண்மையை சொன்ன விஷயம் விவகாரமா ஆயிடும். பத்திரிக்கைக்காரங்க டைரக்டர் சக்கரவர்த்தியை நாரடிச்சிருவாங்க. சக்கரவர்த்திக்கு மார்க்கெட் போயிடும். இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோட சாப்பாடு இல்லாம நடு ரோட்ல நிப்பாங்க. வேண்டாண்டா, சக்கரவர்த்தியை காட்டி கொடுத்துறாங்க. அஞ்சலை அட்ஜஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் இல்லடா. ஐ கிஷ்மு, மனோகரம்மா, இன்னைக்கு என்ன சீனு? இப்ப சொல்லிட்டு போனீங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு சாகர சீன். நான் பூ எடுத்துட்டேன் சார். ஏன் பூ எடுத்தீங்க? பூ இருந்தாதான் மங்களகரமா இருக்கும். பூ வச்சுங்க. எங்க நீங்க பண்ண போறத பண்ணி காட்டுங்க. நீங்க ரெண்டு பேரும் சிரிப்பு நடிகர்கள். சீன்ல வந்தாவே சிரிப்பு சிரிப்பா வரும். இப்படி அழுதா யார் பார்க்க போறாங்க? இத பாருங்க, நீங்க சாகரதா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாகணும். இவங்க செத்ததுக்கு அப்புறமா நீங்க சிரிக்கணும். பூ வச்சுங்க. என்னங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க மட்டும் சிரிக்கணுமா, நானும் சிரிக்கலாமா? எதுக்கு கேட்டேன்னா, கத்திலேயே கஷ்டப்பட்டு சாகணுமா, ஹால் வரைக்கும் போய் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு சாகலாமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஹாலுக்கு நடந்து போலாமா இல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே போலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், அப்ப இந்த ஹால் பூரா லைட்டிங் செட் பண்ணிக்குவா. யாரு இந்த ஆளு? உங்க கேமராமேன் சார். ஸ்டுடியோ பூரா விளக்கேத்துவீங்க. கிஷ்மு, மனோகரம்மா, பூவை கொண்டாப்பா. எனக்கு கொஞ்சம் கொண்டாப்பா, வச்சுக்கிறேன். தமாஷா இருக்கும். மனோரமாவை டைரக்ட் பண்ணியாச்சு, கிஷ்முவை டைரக்ட் பண்ணி இந்த சத்யராஜ் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணும். டைரக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ஆளு போயா மச்சா மாதிரியே இருக்கீங்க. போங்க. டைரக்டர் சார், என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மச்சான் உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய தில்லுமுள்ள எல்லாம் பண்ணுது. அவரை நீங்க தான் எப்படியாவது திருத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர் தான் கண்ணாலம் கட்டிக்க போற. என்ன மன்னிச்சிரு அஞ்சல, நான் தான் உன் மச்சான் பச்சையப்ப. 1/2 மணி நேரமா டைரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கிஷ்மா டைரக்ட் பண்ணிட்டேன், மனோரமா டைரக்ட் பண்ணிட்டேன், சத்யராஜ் தான் பாக்கி. அஞ்சல, 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 அஞ்சல. ஐயோ தம்பி, இங்க வாப்பா. கிராமத்து பொண்ணு போல இருக்கு. சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா பசி மயக்கம், கீழே விழுந்து கிடக்குறா. ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போக சொல்லு. பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது, இத போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு. சரியான சாமியார் தான் இருக்கு. சேது, ரெடியா? ரெடி சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமா இது, பூ எடுக்க சொன்னனே, மறக்காம டேக்ல எடுத்துங்க. கிஷ்மு சார், சார் ரெடியா? அம்மா ரெடியா? ஒரு மானிட்டர் பாப்போம். ஆக்ஷன், ஆக்ஷன். ரெடி. கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீரில்லாத ஆறு, மரமில்லாத காடு, மணலில்லாத பாலைவனம். கண்ணா, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீரில்லாத ஆறு,
மரமில்லாத காடு மணலில்லாத பாலைவனம் கண்ணே இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரமில்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே பாட்டுக்க அடிக்கே நீ இல்லாத வாழ்க்கை நீரில்லாத வானம் நீரில்லாத ஆறு மரமில்லாத காடு மணலில்லாத பாலைவனம் What is this, Mr. Kishmo? என்னம்மா மனோரமா அம்மா என்ன சார் என்னங்க இதெல்லாம் என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு இதை விட ஜாலியா எப்படி சாக முடியும் வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் என்ன நாங்க 2 பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருக்கோமே அப்படியே டபக்கரிய மண்டை சாயுது நான் செத்து போயிடுறேன் உங்க வீட்டு சிரிப்பாங்க குழந்தைங்க அப்படியே செத்துறீங்க நல்லா இருக்கும் யோ சேது என்ன இதெல்லாம் ஆமா சார் நீங்க தானே ஃபுல் ஃப்ளோர் ரைட் பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன் நான் ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ண சொன்னேன் ஏயா சோஃபா சேர் ஏதாவது இருக்கா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்றதுக்கு யோ நரசிம்மா சார் கேமராமேனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சியா இல்ல சார் நீங்க தான் சார் சொன்னீங்க யாரு சொன்னாக சொல்லலங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல சார் அவங்க இப்ப 2 பேரும் நடிச்சாங்களே அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது அப்படியே போட்டோ பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆட்டி படம் 1 நாளுதே பிரேக் என்னம்மா சினிமாவில் நடிக்கிற ஆசையில ஊரை விட்டு ஓடியாந்தியா எந்த ஊரு யார் சொன்னது நான் சினிமாவில் நடிக்க போறேன்னு எங்க டைரக்டர் தான் சொன்னாரு டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு சாப்பிட்டு ஊரை பார்க்க போய் சேரு கெட்டுக்கிட்டு போயிடாத அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் கொப்புறாத என்னம்மா சினிமா சான்ஸா நீ எல்லாம் ஒரு மனுஷன் யார் மேலடி தூக்குற எனக்கு ஒண்ணு பிளீஸ் உட்காருங்க என்னாச்சுங்க என்னாச்சு உங்களுக்கு பயப்படாதீங்க நம்ம டைரக்டரை ஒரு வார்த்தை குத்தாலத்தை கூட்டிட்டு போங்க அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும் சுத்த காட்டு நடித்தனமான வைத்தியம் சொல் டாக்டர் கோபம் இல்ல அம்மா கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கூட்டிட்டு போய் 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அதை விட்டுட்டு அருவி தண்ணி கொட்டணும் அடி ஆத்தி எதுவா இருந்தாலும் பணத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார் 47 லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் சார் அதுக்குள்ளார நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கேன் சார் அடி ஆத்தி என்னப்பா அது கோலம் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன் டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நானும் அதேதாமா ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன் அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க 2 மாசமா டைரக்டர் சக்கரவர்த்தி கூட ஷூட்டிங்க நல்லா வேடிக்கை பாக்குறீங்க அதனால உங்களால டைரக்ட் பண்ண முடியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சார் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்ல வேண்டியதானப்பா நான் எவ்வளவுதாமா சொல்றது டைரக்டர் சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணாரான்னு கேட்டாரு இல்ல என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னாரு ஆமா அதுக்கு காரணம் என் மூளையாமா என்னோட ரத்தம் உன் உடம்புல ஓடுதா அந்த ரத்தம் டைரக்டர் சக்கரவர்த்தி உடம்புல கலந்துருக்குதா அதனாலதான் அவர் 175 நாள் படம் தயாரிக்கிறாராம் நான் டைரக்ட் பண்ணா 365 நாள் ஓடுனுட்டாருமா அதுக்கேப்பா நீங்க குடுமையை எடுத்துட்டீங்க குடுமையோட டைரக்ட் பண்ணா பழைய புராண படம் நினைச்சுக்குவாங்களாம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரு நான் டைரக்ட் பண்ண போறது ஜேம்ஸ் பாண்ட் படம் நாட் 7 ஐயோ உங்களுக்கு சினிமானாலே பிடிக்காதே வேலை இல்லாத வெட்டி பைய கிராமத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் சினிமாக்காரன்னா கூத்தாடின்னு ஸ்டுடியோங்கிறது ஒரு கோயில்மா என்னங்க என்னங்க என்ன நம்ம குத்தாலத்துக்கு போலாமா கீழ்பாக்கத்துக்கு போலாமா என்னது போடி காபி காபி வேணா மண்ணு வேணா போடின
குற்றாலத்து தண்ணி மண்டையில விழுந்த எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட காமிச்சா ஒரே வாரத்துல குணமாயிடுது. சக்கரவர்த்தியா நலந்தானா உன்னால அறிமுகப்படுத்தப்பட்ட சாதாரண நடிகன், சாதாரண நடிகை, உனக்கு கீழே 30 படமா வேலை செய்யற கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? டைரக்டருக்கு நட்டு கழண்டு போச்சு, ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. கண்ணு, இனிமேலும் உனக்கு சின்ன வீடு தேவையா? வந்துட்டியா அஞ்சல? மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். ஒன்னு குத்த சொன்னேன்ல, அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தெரியுமே. பாப்பா வீட்லயா? அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பார்த்தேன். மச்சான், அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா? அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா, இரும்பு, அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழு இழுத்துட்டாங்க. மச்சான், டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும். அதுக்காக நீ என்ன தில்லுமல்லு வேணாலும் பண்ணு. இனிமே நான் உன் பக்கம். மச்சான் மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். மச்சான், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மச்சான். மச்சான், இப்ப மன்னிக்க போறியா இல்லையா? சொல்லு. அப்பா, அஞ்சலே அஞ்சலே, இரு, நான் சொல்றது கேளு. கேட்டா பாப்பாவோட படுக்கறைக்கே போயிட்டியா நீ? ஆமா, போனேன். ஐயோ, அங்க என்னலாம் நடந்திருக்குமோ? ஐயோ, ஒண்ணுமே நடக்கல அஞ்சலே. ஐயோ, இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? ஐயோ அஞ்சலே, நான் சொல்றத கேளு. என்ன மறந்துரு, நான் வேற எவனையாவது கட்டிக்கிறேன். என்னை விட இழுச்சவன் கிடைக்க மாட்டான். அது நான் பாத்துக்கிறேன், போயா. நான் நடந்ததான் சொல்றேன், நடக்க முடியலையே. அஞ்சலே அஞ்சலே அஞ்சலே. மன்னிக்கணும், என்னுடைய ப்ரொடியூசருக்கும் நான் இந்த டெலிபோன் நம்பரை தான் கொடுத்திருக்கிறேன். டெலிபோன் எனக்காகவும் இருக்கலாம் இல்லையா? டைரக்டரே பேசுறேன். யோ, நீ நல்லா இருப்பியா? யோ, நீ எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? உன்னால என் காதலே கந்தலா போச்சு. உன்கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். வீட்டுக்கு வரட்டான்? நான் யாரையும் வீட்டுல சந்திச்சு பேச அனுமதிக்கிறது இல்லை. அப்ப சின்ன வீட்டுக்கு வா, அங்க பேசுவோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல ஏகாம்பரநாதர் கோயில்ல உனக்காக காத்துட்டு இருப்பேன், அங்க வா. சொன்னபடி நீ அங்க வரல, நாளைக்கு உன் வீடு நாரிடும். இன்னைக்கே இந்த வீடு நார போறதுடா கண்ணா. மாப்பிள, நானும் நீங்களும் கொஞ்சம் வெளியில போலாமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் எழுதிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேச விரும்புறது உங்க கிளைமேக்ஸ பத்தி. உங்க சின்ன வீட்டை பத்தி பேசணுமா? நடந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணு விடாம நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்களும் ஆம்பளை, நானும் ஆம்பளை, என் பொண்ணு காதுக்கே விஷயம் எட்டாம உங்களை நான் காப்பாத்திருவேன். ஒருவேளை நீங்க என்கிட்ட சொல்ல கூச்சப்பட்டீங்கன்னா, என் பொண்ணு அனுப்புற அவகிட்ட சொல்லுங்க. மாமா, என்ன காப்பாத்துங்க.
ஒண்ணு விடாம சொல்லுங்க. உடம்பு வைக்கல. அந்த மனசுக்கு இந்த உலகத்துல யாராலையும் ரேட் பிக்ஸ் பண்ண முடியாது. போயிட்டு வாங்க. பாப்பா, சில சமயம் இந்த உலகத்துல பெரிய வீட்டை விட சின்ன வீடு நல்லவங்களாவே இருக்கிறாங்க. போலாமா? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நான் போறேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனை. பச்சைப்பா வாப்பா. அம்மா உமா, உன்னை நான் எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? தெரியலையப்பா. உன் புருஷன் தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுக்கிறாருமா. அதுல பாரு, ஹீரோயின் சரியா கால் ஷீட் கொடுக்காததுனால நடுவுல கொஞ்ச நாள் நாய்ப்பாடு பேய்ப்பாடு பட்டிருக்கிறாரு. சரியா கால் ஷீட் கொடுக்கலன்னா ஹீரோயினை மாத்திர வேண்டியதுதானே? மாத்திடலாம். ஆனா என் மனசு கேட்கலையே. அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? நீதான். நானா? ஆமா, படம் தாம்பத்திய வாழ்க்கை. நீதான் சரியா கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிளைக்கு உன்னை மாத்திர சொல்லட்டுமா? உங்கள மாதிரி பொம்பளைங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கணும் இல்லைங்கள. ஆனா நீங்க கடவுள் யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொம்பளைக்கும் புருஷன் தாமா கடவுள. இத்தனை நாளும் வீட்டை கோயிலாக்கிட்டு இருந்த, இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இதை வீடாக்க வேண்டியது மகளே உன் சமத்து. ஏன் பாப்பா சேப்பா நல்ல நேரத்துல அழுவுற? பின்ன என்ன சார், என்ன மறந்துட்டீங்களே? உங்க பொண்ணையும் மாப்பிளை மட்டும் சேர்த்து வச்சுட்டீங்க. ஏன் கதி? அந்த பொண்ணு மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீதானப்பா. என்ன பிரயோஜனம்? உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போறோம். அப்படிங்கிறீங்களா? உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறதே என் குழப்பா போச்சு. சார், உங்க மாப்பிளைய சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தினா அஞ்சலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு ஒருத்தவ கழுத்துல தாலியை கட்ட போறான். சார், கல்யாணத்தை நிறுத்துங்க சார். பச்சையப்பா, இது வரைக்கும் நீ எவ்வளவு தமிழ் சினிமா பார்த்திருப்ப? நிறைய பார்த்திருக்கேன். எப்பவாவது கிளைமேக்ஸ் இல்ல இந்த மாதிரி கோயம் ஒருத்தன் கதாநாயகிக்கு தாலி கட்டி பார்த்திருக்கியா? இல்ல. இந்த வருப்பா வந்து உட்காருவோம், அவ்வளவுதான். கடைசியா அவனை எழுப்பிடுவாங்க. கதாநாயகன் தான் போய் தாலி கட்டுவான். இந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி நம்ப மாட்டேங்கிறாளே. நான் எதுக்கு இருக்கிறேன்? நம்ப வைக்கத்தானே. எப்படி? அவளை ஒரு குழப்ப போறேன். காதை குடு நீ. இந்த கல்யாணத்துல வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 100 ரூபாய். அப்படியா? இந்த 200 ரூபாயை வச்சுக்கோங்க. எதுக்குங்க? நீங்க வாசிக்கிறத நிறுத்துறதுக்குங்க. நிறுத்துக்கப்பா. யாருப்பா அது நான் சொல்றத நிறுத்த சொன்னது? நான் தாங்க நிறுத்த சொன்னேன். யாரப்பா நீ? அத கேட்க நீங்க யாருங்க? நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு உப தலைவருங்க. என் தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்குதுங்க. ஆமா, நீங்க யாருங்க? முதல்ல அதை சொல்லுங்க. நான் பச்சையப்பனுக்கு தலைவருங்க. ஐயா உபதலைவரே, அவ காதலிச்சது ஒருத்தனை, கட்டிக்க போறது இன்னொருத்தனை. இது எந்த ஊர் நியாயமுங்க? அவ யார காதலிச்சா? பச்சையப்பனை. அதுக்கு சாட்சி இருக்கா? சாட்சி தானே வேணும். இருக்கே. இந்த ஊர்ல இருக்கிற தென்னை மரம், பனைமரம், ஈச்ச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், புங்க மரம், பூவரச மரம், ஆத்தங்கரை, குளத்தங்கரை, ஏரிக்கரை,
காவாக்கரை கம்மாக்கரை வாக்கியாக்கரை உதவாக்கரை பாம்பு பள்ளி பாச்சா தேடு பூராங்கீரி நாய் நரி ஓனா ஈ எறும்பு கொசு. இது எல்லாத்தையும் விட பெரிய சாட்சி எங்கிட்ட இருக்கு. எதுக்கு? தப்பான ஒரு பொம்பளை வீட்டுக்கு அந்த ஆளு போனதுக்கு. என்ன சாட்சி? அவர் கால்ல இருக்கிற சூடு. கால்னா வலது காலா இடது காலா? வலது கால் தான். வலது கால்னா முட்டிக்கு மேலையா முட்டிக்கு கீழையா? முட்டிக்கு மேலதான், தொடையில. தொடைனா முன்பக்கத்தோடையா பின்பக்கத்தோடையா? முன்பக்கம் தான். உன் பேர் என்னம்மா? அஞ்சல. அஞ்சல, நீ மாட்டிக்கின. ஐயா உபதலைவரே, ஐயா நல்லா கேட்டுக்குங்க. அந்த பையன் தொடையில இருக்கிற சூடுதான் முக்கியமான சாட்சியா. என்ன விட வயசுல பெரியவங்க எல்லாம் அந்த கூட்டத்துல இருப்பீங்க. தொடையில சூடு போட்டா அந்த இடத்துல தழும்பு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமல்ல? அம்மா தாய் குலமே, இது ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி பையனுடைய வாழ்க்கை போராட்டம். அதனால அவனுடைய தொடைய உங்க முன்னாடி காட்ட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. தயவு செய்து கண்ணை முடிக்குங்க. இஷ்டம் இருக்கிறவங்க பாத்துக்கலாம். என்னங்க, நான் உங்களுக்கு 200 ரூபாய் பணம் எது கொடுத்தேன்? வாசிக்கிறத நிறுத்துறதுக்குங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. அந்த 100 ரூபாய் எது கொடுத்தாரு? வாசிக்கிறதுக்குங்க. வாசிங்க. வாசிப்பா பத்தாயப்பா. நீங்க இப்ப பச்சையப்பனா இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க நகத்தை கடிச்சீங்கன்னா நீங்க டைரக்டர் சக்கரவர்த்தி தான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 1 ஏக்கரா நிலம் கூட இல்லாம என் பொண்ணை உனக்கு கட்டித்தர மாட்டேன் அப்படின்னு பச்சையப்பன் கிட்ட சொன்ன அஞ்சலையோட அப்பன் யாரு? நான் தாங்க. பாத்தீங்களா, 10 ஏக்கரா நிலம் பச்சையப்பன் பேர்ல பதிவு பண்ணதுக்கான பத்திரம். இது எந்த ஊர்ல இருக்குதுங்க? வங்காள விரிகுடால. அது எந்த ஜில்லாவில இருக்கு? சேலம் ஜில்லாவில. அட நம்ம ஊர் பக்கம் தான். எங்க அங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? எட்டி பார்த்தா எங்க பார்த்தாலும் தண்ணி, இறங்கி பார்த்தா தலைக்கு மேல தண்ணி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. குடிங்க, வேண்டிய அளவுக்கு தண்ணியை குடிங்க. ஆஹா, என்ன உபதலைவா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதான் வாய் அடைச்சிட்டீங்களே. அச்சேப்பா, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணினேன். நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுத்திச்சு. நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளைய 2ஆம் தாரமாவும் செட்டப் பண்ணிட்டேன். இவ சம்மதத்தோட தான். பச்சையப்பா, நீ ரொம்ப நல்லவன். நீ அஞ்சலையை கட்டிக்கிறதா நியாயம். இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு. உனக்கு சூடு போடுறத நான் தான் அந்த வீட்டுல இருந்தேனே. அது வந்துமா டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா? பட்டணத்துல மச்சான் வீட்டுல கைத்து கட்டில உட்கார்ந்து இருந்தப்ப நானே என் கையால தடவி பார்த்தேனே. ஐயோ, அதுவும் டைரக்டர் சக்கரவர்த்தி தாமா. அவன் பெரிய மோசக்காரன், ஜகஜால கில்லாடி, இன்டர்நேஷனல் ஃப்ராடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கமா. தம்பி, என்னங்க நீ என்ன செய்யற? மாலைய கயற்ற, எழுந்திருக்கிற. இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல. மாப்பிள்ள, என்னம்மா அது? அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் ஆளை மாத்த வேணாமா? நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா? நீ புது புடவையோட இருக்கிற. உன் மச்சானோ புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததுன்னா நல்லா இருக்கும். நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன். உன் மச்சானையே கூட்டிட்டு வரேன்.
ஒரிஜினல் பச்சையப்பா வேட்டியை ரொம்ப தூக்காத உடல இருக்கிற தழும்பு தெரிய போகுது சாயம் வளர்த்துறோம் என்ன தைரியம் என்ன உபத்தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்ப எழுதி ஏன் பொண்டாட்டி என் பக்கத்துல உட்காராம உன் பக்கத்துல உட்காரவா ஓம் பொண்டாட்டியா ஆமா கல்யாணமே கட்டிட்டீங்களா ஆமா எப்போ எல்லா கதையும் இப்பதானப்பா உங்ககிட்ட சொன்னேன் யாருகிட்ட பச்சை பண்ண சொன்னாரு பச்சை பண்ண அந்த பச்சை பண்ண நல்லா இருங்க புரியல குழப்பறானே ஐயோ போய் ஐயோ பித்தராட்டம் ஐயோ ஆள் மாறாட்டம் உபதலைவா ஒடியாங்க இங்க ஒரு 10 பேர் இருக்கா